மணிரத்னம் அண்ட் விஜய் சேதுபதி இந்த காம்போல வரப்போற படத்துக்கு சாய் அபியங்கர் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு அப்படின்னு தான் நேற்று சாயந்தரத்துல இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. பட் ஆக்சுவலி அந்த படத்துக்கு சாய் அபியங்கர் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணல, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ மணிரத்னம் அவர்கள் ஒரு படம் பண்றாரு அப்படின்னா அந்த படத்துக்கு கண்டிப்பா மியூசிக் டைரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் அப்படிங்கிறது. ஏன்னா ரோஜா படத்துல இருந்து இப்போ வரைக்குமே வந்து கண்டினியூஸா மணிரத்னம் அவர்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த படத்துக்கு வந்து சாய் அபியங்கர் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு அப்படின்னு சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், இல்லையே அவர் வந்து முன்னாடி இளையராஜா அவர்கள் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா ரோஜால வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களை கொண்டு வந்தார்ல, மேபி அந்த மாதிரி இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட டிராவல் பண்ணிட்டு சாய் அபியங்கர் அவர்களை கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கூட நீங்க கேட்கலாம். கரெக்ட் தான். ஆனா இப்போ வரைக்கும் மணிரத்னம் அவர்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் கூட இருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டணியை அவர் வந்து மாத்தல, இதுக்கப்புறமும் மாத்துவாரா அப்படிங்கிறது தெரியல. அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து சாய் அபியங்கர் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணல, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்துக்கான கம்போசிங் ஒர்க்ல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாராமா. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் லீடா நடிக்கிறாரு, ஃபீமேல் லீடா சாய் பல்லவி அவர்கள் தான் நடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மணிரத்னம் அவர்களுடைய அந்த யூனிக்கான ஒரு ப்ராப்பரான லவ் ஸ்டோரியை வந்து இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இப்போ பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. வர ஜூலை மாசத்துல படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்களாமா. ஸோ ஷூட் ஆரம்பிச்சிருவாங்க, ஜூலைலயே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதே ஜூலை மாசத்துல இன்னொரு லவ் படம் ரிலீஸ் ஆக போகுது. எஸ், அதாவது வெங்கி அட்லூரியாருடைய டைரக்ஷன்ல சூர்யாருடைய நடிப்புல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். அந்த படத்துல வந்து ஃபீமேல் லீடா மமிதா பைஜ் அவர்கள் தான் நடிக்கிறாங்க. ரீசெண்டா தான் அந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது, ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ அந்த படம் ஜூலை மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய டைம்லயே சூர்யா அவர்கள் புதுசா இன்னொரு படத்துலயும் கமிட் ஆகி அந்த படத்துடைய ஷூட்டும் ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதாவது ஹெச் வினோத் அவருடைய டைரக்ஷன்ல சூர்யா அவர்கள் ஒரு படம் நடிக்க போறாராமா. இப்ப ஹெச் வினோத் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜனநாயகன் படத்தை எடுத்துட்டு இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்கு சென்சார் இஷ்யூ காரணத்தினால. ஸோ அந்த படம் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் மே ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்ல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்து இமீடியட்டா வந்து சூர்யா அவர்கள் கூட ஒரு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஹெச் வினோத் அவர்கள் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கிறாராமா. அந்த படத்தை வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து இன்னொரு பிளானும் வச்சிருக்காங்க. அதாவது சூர்யா அவர்கள் கூட இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா கார்த்தி அவர்கள் வச்சு தீரன் 2 அப்படியே வந்து எடுத்துருவோம், ஹெச் வினோத் அவர்களும் இருக்கிறார்ல, ஸோ அப்படியே வந்து எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கிறாங்களாமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள் சூர்யாவுடைய ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தனுஷ் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தீரன் 2 பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இமீடியட் ரிலீஸுக்காக ஆர்ஜே பாலாஜி அவருடைய டைரக்ஷன்ல கருப்பு படம் இருக்குது. ஸோ அந்த படமே வந்து மே ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்கி அட்லூரி அவருடைய டைரக்ஷன்ல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஸோ அந்த படம் வந்து ஜூலை மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் சூர்யா 47 பாத்தீங்கன்னா ஆவேசம் படத்துடைய டைரக்டரான ஜித்து மாதவன் அவருடைய டைரக்ஷன்ல தான் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு இன்னொரு ஹீரோவை கேமியோல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்களாமா. ஏன்னா சூர்யா 47 அதனோட சீக்குவலா பார்ட் 2 எடுக்கிற ஐடியா ஜித்து மாதவன் அவர்கள் வச்சிருக்கிறாராமா. ஸோ அதனால இதுலயே வந்து 2 படங்கள் ஆச்சு. இது போக சூர்யா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஹெச் வினோத் அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் இருக்கு. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல வாடிவாசல் இருக்கு. அது போக லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன்ல ரோலெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சூர்யா அவர்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் நிறைய லைன் அப்ல இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து படங்கள்ல இருந்து எப்போ அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சூர்யா அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? அண்ட் ஹெச் வினோத் சூர்யா இவங்க கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது போக முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அதாவது மணிரத்னம் அவருடைய படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. பட் இருந்தாலும் இந்த மணிரத்னம் அவருடைய படத்துக்கு சாய் அபியங்கர் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணாருன்னா எப்படி இருக்கும், இல்ல வேற யாராவது பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இன்னும் டவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.